சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனேசரி அருகில், ஆத்துமனேசரி அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில், சிலுவையின் நிழலில் அனுதினமடியால் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினமடியால் சாய்ந்திலை பாரிடுவேன். இன்பம் சுரந்திட திருமொழி கேட்டேன், இன்னல்கள் மறந்திடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், இன்னல்கள் மறந்திடுவேன். சோதர ஆண்டவரே, உம்மை சுமந்த கற்பமும் பாலுண்ட முலைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்று சொல்லப்பட்டது. ஆண்டவரே, உம்மை சுமக்கிற உடன்படிக்கை பெட்டியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஏசப்பா, உம்மை சுமந்த ஒரு கழுதை குட்டியாய் ஆண்டவரே, மரியாள் தன்னை உம்முடைய நிந்தையை சுமக்க தன் வாழ்க்கையை சுமார் 14-16 வயதிலே அர்ப்பணிச்சாங்கப்பா. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, எந்த மனிதனுக்கும் அல்ல. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, தேவனுக்கு உடையவைகளாகி உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் சரீரத்தினாலும் எங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துகிற பாத்திரங்களாய், பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயமாய், உம்மை சுமக்கிற பாத்திரங்களாய், உம்மை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகிற பரிசுத்த வாட்டிகளாய், பரிசுத்த வான்களாய் ஆவியானவர் எங்களை உடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்த போகிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, இப்பொழுதும் அடியாளை மறைத்து ஆவியானவர் வெளிப்படுவாராக. சகல கனமும் துதியும் மகிமையும் இயேசு மகாராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஐயா, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். கர்த்தர் சிலுவையில் தொனித்த 3வது வார்த்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25, 26, 27. யோவான் 19, 25, 26, 27. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையொப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. சிலுவையின் எவ்வளோ பாடுகள் வாழ்க்கையிலே வரலாம், ஆனால் சிலுவையின் அடிவாரம் வரை வர தயாரா? எத்தனையோ மனிதர்கள் கத்திடத்தில் நன்மையை பெற்றாங்க, ஆனால் சிலுவையின் அருகில் வந்தவர்கள், அவரை சுமந்த மரியாள், தாயின் சகோதரி கிளையொப்பா மரியாள், அடுத்து யார் போட்டிருக்கு? அதில் என்ன போட்டிருக்கு பாப்பா? தாயின் சகோதரி கிளையொப்பா மரியாளும் மகதலேனா மரியாள். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்த மரியாள், அவருடைய அன்பாயிருந்த சீசன், இயேசுவின் மார்பிலே சாய்ந்த சீசன். இந்த 4 பேருக்கு எவ்வளோ பாடுகள் அவங்க வாழ்க்கையில் இருந்திருக்கும், ஆனால் சிலுவையின் அடிவாரம் வர வந்துட்டாங்க அவங்க அம்மா. எனக்கு மரியாள் இடத்துல பிடிச்ச ஒரு கேரக்டர் என்னன்னா, அதில் வேர்டு நீங்கள் கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல, இருதயத்திலே சிந்தனை பண்ணினாள், இருதயத்திலே வைத்து கொண்டாள், இருதயத்திலே சிந்தித்து கொண்டிருந்தாள்.
ஆனால் பெண்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் என்னன்னாலும் சரி, ஏதோ ஒன்று இப்போ என்கிட்ட வந்து ஒரு நியூஸ், ஒரு குட் நியூஸ், ஏதோ ஒரு இடத்துல பெரிய இடத்துல ஒரு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்கமே, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அது தேவனுடைய சித்தம் எதிர்காலத்தில். உடனே யார்கிட்டயே சொல்கிறதா? அப்படி இல்லைங்க. இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணின மரியாள். உங்களுக்கு ஒரு பெரிய இடத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம். ஆனால் இதுக்கு உதாரணமாக நான் சவுலை சொல்லுவேன். சவுல் ராஜா கழுதையை தேடி போனால் சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்துல கர்த்தர் ராஜாங்கத்தை குறித்து பேசினார். எப்பா, நீ ஒரு கழுதையை தேடி வந்திருக்கிற, நீ உன்னை ராஜாவா கர்த்தர் அபிஷேகம் பண்ண போறாரு. இஸ்ரவேலுக்கு கர்த்தர் ஒரு ராஜாவா அபிஷேகம் பண்ண போறாரு. உங்க சித்தப்பா கேட்கிறாரு, என்ன போய் அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு. கழுதை அகப்பட்டதுன்னு சொன்னாரு. அவ்வளோ சிம்பிளா சொன்னார். நம்ம சொல்றோமா? ஆனால் எல்லாத்தையும் தம்பட்ட அடிக்கிறோம் இல்லையா? இந்த வார்த்தை என் உள்ளத்தில் அதிகமாய் தொட்ட வார்த்தை. இருதயத்திலே சிந்தனை பண்ணின மரியாள், இருதயத்திலே வைத்து கொண்ட மரியாள். உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும். யார் சொன்னா? அந்த குழந்தைய தாய் தகப்பனை ஏந்தி கொண்டு ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள போறாங்க. தேவனுக்கென்ற இந்த குழந்தையை ஒப்பு கொடுக்கும்படி, நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்யும்படியாகவும், கர்த்தருடைய வார்த்தையின்படி இயேசு என்ற பெயரிட்டு கர்த்தருடைய தேவாலயத்திற்குள்ள தாய் தகப்பனும் போறாங்க. சிமியோன் என்ற ஒரு தேவ மனிதன் இருக்கிறார். அவர் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவன், இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவன். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். ஆவியானவர் அவரிடத்தில் சொல்லி இருந்தார், கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே நீ மரணமடைய மாட்டாயின். ஆனால் ஆவியின் ஏவுதலினால் அவர் தேவாலயத்துக்குள்ள உள்ள வாரார். மரியாள் தேவகுமாரனை ஏந்தி கொண்டு தாய் தகப்பன உள்ள வாராங்க. அந்த குழந்தையை சிமியோன் தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை சோத்திருக்கிறார். பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி, தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது ஆண்டவரே, இப்பொழுதும் அந்த அடியேனை சமாதானத்தோட போக விடுகிறீர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பக்கம் தன்னுடைய முகத்தை திருப்பி, இந்த குழந்தை அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக, அநேகர் விழுந்திருக்கிறதற்கும் அநேகர் எழுந்திருக்கிறதற்கும் இந்த குழந்தை ஒரு அடையாளமாக இருக்கும். இது புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளிதான். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். இவ்வளோ பெரிய வார்த்தை அது. ஆனால் மரியாளோ தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள். அந்த காபிரியல் தூதன் அந்த 14-16 வயதாக இருக்கும் பொழுது எத்தனையோ கன்னி பெண்கள் காத்திருந்த பொழுது, ஆனால் தேவகுமாரன் இவள் வயிற்றை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு பரிசுத்த வாட்டி, தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு மரியாள். காபிரியல் தூதன் சொல்றார், இது எப்படி ஆகும்னு சொல்லும்போது, புருஷனை அறியேனேன்னு, அம்மா பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், உன்னிடத்தில் பிறக்கிற பரிசுத்த குழந்தை தேவகுமாரன். ஒரு கன்னியின் வயிற்றில் ஒரு தெய்வத்தை சுமக்க வைக்க தேவனால முடியும். ஒரு கன்னியின் வயிற்றில் குழந்தையை உற்பவிக்க தேவனால முடியும். அது பரிசுத்த ஆவியானவரால். அதே போல அவளை உற்சாகப்படுத்துவதற்கு, அவள் விசுவாசத்தை தட்டி எழுப்புவதற்கு, உன் முதிர் வயதா இருக்கிற, உனக்கு சொந்த இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி என்னப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்ன பொழுது, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, ஆண்டவருக்கு அடிமை, நான் இந்த சுமக்க இனி நான் அர்ப்பணிக்கிறேன். என் கல்லறி போட்டாலும் பரவாயில்லை, என் ஆண்டவரை வெளிப்படுத்த, இந்த உலகத்திற்கு என்னை வெளிப்படுத்த என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவது. ஆண்டவருக்கு அடிமையாய் ஒரு மரியாளை போல இந்த நாளில் அர்ப்பணிப்பாயா? இருதயத்திலே சிந்தனை பண்ணுவாயா? மேய்ப்பர்கள் கண்டு சொல்றாங்க, அந்த சங்கதிகளெல்லாம் சொல்றாங்க, தாயை தகப்பனையும் பார்த்து சொல்றாங்க, தங்களுக்கு நடந்த காரியங்கள் எல்லாம் சொல்றாங்க. தேவதூதர்கள் வாழ்த்துறாங்க. அந்த க்ஷணமே பரம சேனையின் திரள் அந்த தூதனுடைய என்னை தோன்றி என்ன சொல்லப்பட்டது? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. பிள்ளையை துணிகளில் சுற்றி இருக்க காண்பீர்கள், முன்னணியிலே கடத்தி இருக்க காண்பீர்கள், இது உங்களுக்கு அடையாளம். அதையும் மனதில் வச்சுக்கிட்டாங்க அவங்க அம்மா. எல்லாவற்றையும் மனதிலே வைத்துக் கொள்வாயா? இருதயத்திலே சிந்தனை பண்ணுவாயா? இல்லை ஒரு அலப்புகிற மூடனாய் இருப்பாயா? கர்த்தருக்கு அடிமையாய் அர்ப்பணிப்பாயா? இன்னும் ஒரு காரியம் நான் அவங்க அம்மாவை பற்றி நான் சொல்லணும். 3 இடத்துல அவருடைய தேவகுமாரன் தான்
ஆண்டவர் வித்தியாசமாக பேசுகிறாரு. நான் மகனை ஏற்று பேசலை. 12 வயதாக இருக்கும் பொழுது எருசலேமில் அந்த பஸ்கா பண்டிகையில் வருஷத்துக்கு கூடவே எல்லாரும் அவங்க அம்மா அப்பா கூட்டிகிட்டு போவாங்க. அதில் ஆண்டவர் அவங்க மிஸ் பண்ணுறாங்க. ஆண்டவர் பாஸ்டர்ஸ் நடுவில் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் பேச கேட்ட யாவரும் அவரை புத்தி மாரத்தரத்தை கண்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அவங்க அம்மா அப்பா வந்து பார்க்குறாங்க. தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்படுறாங்க. ஏன்பா இப்படி செஞ்ச? அதுக்கு அவங்க ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா? அவருடைய சித்தம் இதுதான். தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்த மரியாள் ஒன்றுமே சொல்லலை. அவங்களுக்கு என்னன்னே புரியலை. பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டும். ஓஹோ, தன்னுடைய மகன் இரட்சகர் தேவகுமாரன் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்கணும்னு சொல்கிறாரு. புரியலை. ஆனால் இருதயத்திலே வைத்து கொண்டாங்க. இன்னொரு இடத்துல தாய், அவங்க அப்பா சீக்கிரம் இறந்துட்டாரு. தாயாரும் சகோதரரும் தேடி வராங்க. ஆண்டவர் சாப்பிட்றது கூட இடம் இல்லாமல் இருக்கிறாரு. அந்த நேரத்தில் உன்னுடைய தாயாரும் சகோதரர் தேடுறாங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் போய் பார்க்கல. என்னுடைய தாயார் யார்? என்னுடைய சகோதரர் யார்? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு தாயும் தகப்பனுமா இருக்கிறான், அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியுமா இருக்கிறான்னு சொன்ன பொழுது அப்படியா ஒன்றுமே சொல்லலை. அவங்க அம்மா தன்னுடைய மகன், ஆவிக்குரிய மகன், தெய்வம், தேவகுமாரன் வித்தியாசமாய் பேச செயல்பட்ட பொழுதும் ஒன்றுமே சொல்லலை. அதே மாதிரி கானாவூர் கல்யாணத்தில் பாருங்களேன், ஆண்டவர் சொல்வார், ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. என்ன என்னை பார்த்து அப்படி சொல்கிறேன்? சொல்லவே இல்லை. தாயாருடைய குணாதிசயம், ஒரு ஆவிக்குரிய தாய், தேவனை சுமந்தெடுத்த தாய். அவருக்கு தெரியும் அவர் தெய்வம், தேவனுக்கு அடுத்தபடியாக இருக்க வேண்டியவர், எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சிலுவை அடிவாரத்தில் வந்துட்டாங்க. அதனால தான் பார்க்குறார் ஆண்டவர், விதவை தாயா நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிற கர்த்தர். ஆண்டவர் சொல்லுவார், பரதேசியும் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஒடுக்காதே, அவருடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். உனக்காக வழக்காடுகிற கர்த்தர், திக்கற்ற பிள்ளையின் தகப்பன், விதவையின் தகப்பன், அவர் ஏழைகளின் பலன். கர்த்தரை சுமந்த தாய், எல்லாவற்றையும் இருதயத்தில் வைத்துக் கொண்ட தாய். ஆண்டவர் சொன்னார், தன்னுடைய மார்பிலே சாய்ந்த சீடனின் கையிலே தன்னுடைய அருமை தாயை ஒப்பு கொடுத்தார். தன் தாயை கனம் பண்ண அவர் தவறவே இல்லை. ஆண்டவர் ஒரு காரியத்தை கடிந்து கொண்டார். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 10, 11, 12, 13. மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். எப்படி எனில், உன் தகப்பனையும் உன் தாயையும், உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று மோசே சொல்லி இருக்கிறாரே, நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி ஏதும் உண்டோ, அதை குர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். கர்த்தர் பாரம்பரியத்தை கடிந்து கொண்டார். அதாவது என்ன பண்ணுவாங்களா அந்த காலத்தில் வந்து, தகப்பன் வயசான காலத்தில் இருக்காங்களா கவனிக்காம குர்பான் என்ன காணிக்கையாக கொடுக்குற பெரிய அமௌண்ட்டாக காணிக்கையை தேவாலயத்தில் செலுத்திட்டா அம்மா அப்பாவுக்கு செய்த கடமை முடிஞ்சதா? அப்படி இல்லைங்க. இப்போ எங்கள் அம்மாவுக்குலாம் நான் ஒருவேளை நான் எங்கள் அம்மா என்னம்மா ஓயாமல் இதை போய் பெருசுப்படுத்துறீங்க அப்படின்னு அடுத்ததில் இருப்பாங்க. அவன் என்னை விட என் தம்பி ரொம்ப கனம் பண்ணுற ஆள். ஒரு சாப்பாடு போய் பாப்பா போய் டெய்லி போய் கொடுக்க போவா, அவ்வளோ ப்ளஸ் பண்ணுவாங்க. ஹிமாய் பாப்பா ஆமேன்னு சொல்லு அப்படின்பாங்க. அந்த தாய் உள்ளம் சந்தோஷமாக ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. உன் தகப்பனை உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. உன் கடமை தீர்ந்ததுன்னு சொல்லிட்டு போயிடாத. சும்மா ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்க்காத. உன்னால் முடிந்தளவு உதவி செய். முதிர்ந்தாதான் தாவீது ராஜா கேட்டார், முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்குகிற நேரம் என்னை கைவிடாமலும் இரும். தன் தாய் வயது முதிர்ந்த நிலைமையில சிலுவை அடிவாரத்தில் வந்து நிற்கிறாங்க. தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கணத்தை கொடுத்தார் கர்த்தர்.
கர்த்தரே கனம் பண்ணும் பொழுது நீங்களும் நானும் கனம் பண்ண வேண்டாமா? நீ நன்றா இருக்கணும்னா, பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கணும்னா, உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ கனம் பண்ணுவாயாக. நீதிமொழிகள் 20:20 என்ன கூறுகிறது? தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போயிடும். தகப்பனையும் தாயை தூசிக்காதே, கனம் பண்ணு, நீ பராமரிக்கணும். கர்த்தர் பராமரிக்கிற ஒரு நல்ல சீசன் கையில் ஒப்பு கொடுத்தார். சீசனுக்கு தாயை ஒப்பு கொடுத்தார். அவனை தாயாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு புதிய உறவு உருவானது. நாமும் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக. நம்முடைய தாயின் தகப்பனையும் கனமணிகிற கிருபையை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. அப்பொழுது நம்முடைய தீபம் அணையாது. தேவன் தாமே இந்த வேத வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. சோதர ஆண்டவரே, நன்றியோடுமே சோதரிக்கிற ராஜா, எங்கள் தகப்பனையும் எங்கள் தாயையும் கனம் பண்ண எங்கள் பிள்ளைகளுக்கு கிருபை தாங்கப்பா. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாகன்னு சொன்னீங்களே ஏசப்பா. பெற்றோரை கனம் பண்ணுகிறவர்களாய் எங்கள் பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள் சொல்லப்பட்டிருக்குப்பா. வயதான காலத்தில் நாங்களும் எங்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காய் நன்றி. சகல கனமும் துதியும் மகிமையும் இயேசு மகாராஜா ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.